இன்றைய சத்சங்கத்தில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு சமாதி, மன ஒருமைப்பாடு. சமாதி என்றால் சமம் பிளஸ் ஆதி, ஆதிக்கு சமமான நிலை என்று சொல்கிறோம். சமாதி என்பது மன ஓர்மையிலிருந்து ஆரம்பித்து கூர்மைப்படுத்தி மனமற்ற நிலைக்கு செல்வதாகும். இப்போது நாம் மனசை ஒருநிலைப்படுத்த பயிற்சி செய்துக்கிட்டு இருக்கிறோம். மன ஒருமைப்பாடு படிப்படியாக தான் இருக்கணும். இந்த பயிற்சியில் நம்ம என்ன செய்கிறோம்? இயல்பான இயற்கையான மூச்சை கவனிக்கிறோம். மூச்சை இழுத்து விட்டு நாம் ஒரு செயல் போல செய்கிறதில்லை. தானாக வரக்கூடிய மூச்சையும் தானாக வெளியே போகிற மூச்சையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படித்தான் மனதை ஒருமைப்படுத்துகிறோம். உள்ளே போகக்கூடிய மூச்சை நம்ம விரும்புறதில்லை, வெளியே வர்ற மூச்சை நம்ம வெறுக்கிறதில்லை. உள்ளே போகும்போதும் வெளியே வரும்போதும் மூச்சை வெறுப்பு இல்லாமல் பார்க்குறோம். வெறுப்பு இல்லாமல் மனதை ஒருமைப்படுத்துறது தான் சரியான பயிற்சி முறைன்னு சொல்கிறோம். இதுதான் சுத்த மூச்சு. இந்த சுத்த மூச்சோடு பயிற்சி செய்கிறதால மனதினுடைய அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறி வந்துக்கிட்டு இருக்கு. நாம் மனதை ஒருமுகப்படுத்தும் போது கூட மனதை தூய்மைப்படுத்திக்கிட்டு தான் ஒருமைப்படுத்துகிறோம். மனதை தூய்மைப்படுத்தி ஒருமைப்படுத்துறதால நாம் விரைவாகவே மனதை கூர்மைப்படுத்த முடியுது. நுட்பமான மனதையும் பெற முடியுது. பயிற்சி ஆரம்பித்த போது 2-3 தடவை மூச்சை கவனித்த உடனே எண்ணம் வந்துடுது. மனம் எங்கேயாவது ஓடிட்டே இருக்குது. ஒன்று பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு. போக போக 5 மூச்சுக்கு ஒரு தடவை, 10 மூச்சுக்கு ஒரு முறை அப்படி எண்ணம் வர்றதை பார்க்குறோம். அதன் பிறகு 1 நிமிடம் வரை எண்ணம் இல்லாமல் இருக்க பழகுறோம். இப்படி 1 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம், 1 மணி நேரம் கூட எண்ணங்கள் இல்லாமல் மூச்சை கவனிக்கக்கூடிய திறமையும் வல்லமையும் இந்த பயிற்சியில் நமக்கு கிடைக்குது. இந்த நிலையில தான் பயிற்சியை நம்ம தொடர்ச்சியாக முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறோம். எண்ணம் இல்லாமல் தொடர்ச்சியாக மூச்சை கவனிக்கும் போது மனம் ஓர்மையாக நிலைத்து நீடித்து இருக்குது. இந்த நிலையில் மனோசக்தி கூடுது. கவன சிதறலிருந்து விடுபட்டு இருக்கும்போது மனம் கூர்மை அடையுது. நுட்பமானதையும் சூக்குமமானதையும் அறியும் திறமை மனசுக்கு வருது. எண்ணங்களற்று இருக்கும்போது அதை தான் சமாதின்னு சொல்கிறோம். இந்த சமாதி நிலையில் 8 வகை இருக்குன்னு சொல்கிறார் புத்தர். இது போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த அளவில் போதுமானது. உடல் கரைந்த நிலையில் 5 புலன்களும் இயக்கமற்ற நிலையில், மனம் நின்றுவிட்ட நிலையிலும் வெறும் விழிப்போடு இருப்பது தான் சமாதின்னு சொல்கிறோம். விழிப்போடு இருக்கும் அந்த நிலையும் இல்லாத போது அதை நிர்வாண நிலை என்று கூறுகிறார் புத்தர். இந்த நிலையில் ஒருவர் ஒரு சில நிமிடம் முதல் பல மணி நேரம் வரை, ஏன் பல நாட்கள் கூட இருக்க முடியும் என்று சொல்கிறார். ஆதிக்கு சமமான நிலையை அடைவதுதான் சமாதி. இந்த நிலைக்கு வர வேண்டுமானால் ஒருவர் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும், முக்குணங்களையும் துறக்க வேண்டும். முக்குணங்களையும் துறந்து நிர்குண பரபிரமமாக நீங்கள் அனைவரும் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க நிறைவுடன்.